டே 24 ஃபஸ்ட் மேட்ச்சு மொராக்கோ வர்சஸ் கனடா. மொராக்கோ வின் பண்ணிட்டாங்க. இது வந்து டேல் ஆஃப் 2 ஹாஃப்ஸ். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கனடா நல்லா விளாண்டாங்க. அவங்க விளாண்டதுலேயே இந்த வேர்ல்டு கப்பில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் தான் பெஸ்ட்டு. அது மாதிரி இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரிமார்க்கபிள் ஸ்டாட்ஸு. 15 ஃபவுல் கனடா கமிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் இன் ஒன் ஹாஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஷாட் ஆன் கோல். பட் ஆனால் 6 எல்லோ கார்ட்ஸ். இதுவரை நடந்ததே இல்லை, இப்படி ஹிஸ்ட்ரியில் நடந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். 5 ஷாட் ஆன் கோல், 6 எல்லோ கார்ட்ஸ். அவங்க வந்து கனடா அசிஸ்டன்ட் கோச் சொல்லியிருந்தாப்புல, நாங்கள் ஃபிசிக்கலாக தான் விளாடுவோம்னு. ஆக்சுவலாக இந்த ரெட் புல் பிரின்சிபல், ஃபிசிக்கலாக விளாடுவோம் அப்படின்னா அப்படி தான் விளாண்டாங்க. ஆனால் அதை வந்து ஃபுல்லாக 90 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அது இந்த வேர்ல்டு கப் தே ப்ரூவ்ட் இட். ஆனால் அது பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த 16 வரை வந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. பார்ப்போம் இனிமேல் அடுத்து கனடா எப்படி விளாடுதுன்னு அடுத்த வேர்ல்டு கப் எல்லாத்துலேயும். மொராக்கோ சூப்பராக விளாண்டாங்க. அவங்க வேர்ல்டு நம்பர் 6 ஏன் அவங்க வேர்ல்டு நம்பர் 6ன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க வந்து ஃப்ரான்ஸோடு விளாட்றாங்க. பார்ப்போம். அந்த மேட்ச் நல்லாயிருக்கும். அவங்க வந்து ரொம்ப டிஃபென்சிவாக ரொம்ப ரிஜிடாக இருக்க மாட்டாங்க மொராக்கோ. அதனால் அந்த மேட்ச் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மொத்தம் இந்த மேட்ச்சில் 38 ஃபவுல்ஸு, 16 ஷாட்ஸ் ஆன் கோல், 8 எல்லோ கார்ட்ஸு, 4 ஆன் இட் சைட்ஸ். ஆக்சுவலாக அதுவே வந்து பெரிய ஸ்டாட். ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான ஸ்டாட்டு. அடுத்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஃப்ரான்ஸ் வர்சஸ் பராகுவே. பராகுவே வந்து அவங்க எப்படி விளாண்டாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 65 to 70 மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளாண்டாங்க. ரொம்ப நல்லா டிஃபென்சிவாக மாஸ்டர் கிளாஸ். ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க வந்து ஆப்போனன்ட் நல்லா தெரியும். ஃப்ரான்ஸ் வந்து அட்டாக்கிங் டீமு, ஃப்ரண்ட் 3 வந்து 4 வந்து எக்ஸலண்ட் பிளேயர்ஸு. அதனால் தே ஃபார்ம் 5-4-1. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப டிசிப்ளினாக விளாண்டாங்க. அந்த 65 நிமிஷம் வரை 65 to 70 அந்த நிமிஷம் வரை நல்லா விளாண்டாங்க. கோல் போட்டதுக்கப்புறம் அவங்க பிஹேவியர் சரியில்லை. ஆக்டிங், ப்ளே ஆக்டிங், வேணும் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு அது சரியில்லை ஆக்சுவலாக. அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ். ரொம்ப நல்லா விளாண்டாங்க. ரொம்ப டிசிப்ளினாக விளாண்டாங்க. அந்த ஒரு மிஸ்டேக்கை தவிர அந்த பெனால்ட்டி வந்து கரெக்டான பெனால்ட்டி. அது வந்து கரெக்டான டிசிஷன் தான். அம்பையரிங்குமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லை. ஏன்னா இவ்வளோ ஃபிசிக்காலிட்டி இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பராகுவேக்கு வந்து எல்லோ கார்டே கொடுக்கல ஆக்சுவலாக. ஆனால் ஃப்ரான்ஸ் ஆக்சுவலாக 3-4 எல்லோ கார்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லணுமே தெரியல ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு வித்தியாசமான மேட்ச்சு. பார்ப்போம். ஃப்ரான்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.